ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச வத்தக்குழம்பு. தமிழ் பாரம்பரிய சமையலில் இதில் ஒரு முக்கியமான ரெசிபிங்க. மோஸ்ட்லி எல்லாருக்குமே பிடிக்கும், எனக்கும் ரொம்ப பிடிக்கும். நல்ல பக்குவமாக திக்காக செஞ்ச புளிக்குழம்பு. அதில் நிறைய மருத்துவ குணங்கள் நிறைந்த அந்த வத்தலை வறுத்து சேர்த்து நம்ம குழம்பு செய்கிறோம். டேஸ்ட்டும் வாசனையும் அட்டகாசமாக இருக்குங்க, ரொம்ப நல்லதும் கூட. இன்றைக்கி நான் இங்கே ஷேர் பண்ணுறது மணத்தக்காளிக்காய் வத்தலை சேர்த்து செய்கிற வத்தக்குழம்பு. நான் ஏற்கனவே சுண்டக்காய் வத்தக்குழம்பு ரெசிபி ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அது நிறைய பேர் செஞ்சு பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கிறதா ஃபீட்பேக் கொடுத்துருக்குறீங்க. நிறைய மெஸ்லேயும் ஹோட்டல்ஸ்லேயும் அந்த சுண்டக்காய் வத்தக்குழம்பு ரெசிபியை ஃபாலோ பண்ணுறதா ஃபீட்பேக் கொடுத்துருக்குறீங்க. அது ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றிங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மணத்தக்காளிக்காய் வத்தக்குழம்பு. இது ரொம்ப நல்லாயிருக்கும், ஒரு சிமிலரான ரெசிபி தான், ரொம்ப நல்லதும் கூட. நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணுறது கொங்கு ஸ்டைல் ரெசிபிங்க. நிறைய சின்ன வெங்காயம் பூண்டெல்லாம் சேர்த்து செய்கிற வத்தக்குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட்டு சாதத்தோட ஃபஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம இந்த குழம்புக்கான மசாலாவை வறுத்தரைச்சிடலாங்க. இங்கே ஸ்டவ்வில் கடாய் வச்சாச்சு. கடாய் சூடானதுக்கப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த நல்லெண்ணெய் கொஞ்சம் சூடான உடனே இதில் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டு கொஞ்சம் பொரிய விட்டுறலாம். கூடவே 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு போட்டு விட்டுறலாங்க. ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வறுத்து விட்டுட்டு அடுத்ததாக நல்ல ஒரு ஃபுல் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி, கொரியாண்டர் சீட்ஸ் எடுத்துக்குவோம். இதையும் நல்லா வறுத்து விட்டுறலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு இந்த ஸ்பைசஸ் எல்லாம் கரிஞ்சிராமல் வறுத்து விடணும். நல்லா இந்த எண்ணெயில் பொரிஞ்சு வரட்டும். இப்போ ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன். கூடவே பெருங்காயம் ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு நான் இங்கே கட்டி பெருங்காயம் சேர்க்கிறேன். இந்த வெந்தயம் பெருங்காயம் இதெல்லாம் மஸ்ட்டுங்க, கண்டிப்பாக சேர்த்துக்கங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நல்லா பொறுமையாக கரிஞ்சிராமல் வறுத்து விடணும். பாருங்கள், அந்த பெருங்காயெல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம மிளகாய் சேர்த்துக்கலாம். 5 காரமான வரமிளகாய், கூடவே 4 காஷ்மீரி சில்லி. இந்த காஷ்மீரி சில்லியில் பெருசாக காரம் இருக்காது, பட் நல்ல கலர் கொடுக்கும். அதுக்கு வேண்டி 4 காஷ்மீரி சில்லி போடுறோம். இது வேணும்னா சேர்த்துக்கங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. மிளகாயெல்லாம் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் காரம் டிசைட் பண்ணி சேர்த்துக்கங்க. நல்லா வறுத்து விட்டுருவோம். பாருங்கள், எல்லாம் நல்லா வறுப்பட்டுருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இந்த வறுத்த ஸ்பைசஸ் எல்லாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஆற விட்டு பொடிச்சு எடுத்துக்குவோம். அது கூடவே வெட் இன்க்ரீடியன்ட்ஸான வெங்காயம் தக்காளி எல்லாமே வதக்கி சேர்த்து அரைச்சிக்குவோம். ஸோ இருக்கட்டுங்க, மிக்ஸி ஜாரில் கம்ப்ளீட்டாக எல்லாமே சேர்த்தாச்சு. இது கொஞ்சம் ஆறிட்டு இருக்கட்டும். அந்த டைமில் நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கிக்கலாங்க. இங்கே அதே கடாயில் ஆல்ரெடி எண்ணெய் இருக்குது, 1 ஸ்பூன் எண்ணெய் போல் இருக்குங்க. இப்போ இதுலேயே நம்ம பூண்டு சேர்த்து வதக்கிக்கலாம். ஒரு 10 to 12 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். நல்ல ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வதக்கி விடுவோம். இப்போ இதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு 150 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இந்த பூண்டு வெங்காயம்லாம் நல்லா கலர் மாறுற வரைக்கும் வதங்கி வரட்டும். பாருங்கள், வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ ஒரு பெரிய தக்காளியை ரஃப்பாக சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம். தக்காளி ரொம்ப மசிஞ்சு குழையணும்னுலாம் அவசியம் இல்லைங்க. ஜஸ்ட் சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதங்கினா போதும். ஏன்னா இதெல்லாம் நம்ம வதக்கிட்டு அந்த ஸ்பைசஸோடு சேர்த்து நம்ம அரைக்க போகிறோம். ஸோ ஜஸ்ட் சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுருங்க. பாருங்கள், ஆல்மோஸ்ட் தக்காளியும் வதங்கிருச்சு. இங்கே ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த அந்த ஸ்பைசஸ் எல்லாம் பொடிச்சாச்சு. நல்ல கமகமன்னு வாசனையோட அந்த வத்தக்குழம்புக்கான அந்த ஸ்பைசஸ் பொடி ரெடி. இது கூட வதக்கின வெங்காயம் தக்காளி பூண்டெல்லாம் சேர்த்தாச்சு. கம்ப்ளீட்டாக எல்லாமே சேர்த்தாச்சுங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சிக்கணும். ஸோ கமகமன்னு வாசனையோட ஃப்ரெஷ்ஷான மசாலா ரெடி. அடுத்தது குழம்புக்கு புளிக்கரைசல் தேவைங்க. அழுத்தி பிடிச்சி ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளியை எடுத்து நல்லா ஊற வச்சு கரைச்சி வடிச்செடுத்து வச்சாச்சு. ஒரு கப் அளவுக்கு இங்கே புளி தண்ணி ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம குழம்பு தாளிச்சிடலாங்க. ஸ்டவ்வில் பாத்திரம் வச்சாச்சு. இதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். வத்தக்குழம்பு தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் தாங்க பெஸ்ட்டு. அப்போ தான் டேஸ்ட்டும் வாசனையும் பர்ஃபெக்டாக இருக்கும். ஒரு 2-3 நாள் வச்சு கூட சாப்பிடலாம். சூடான நல்லெண்ணெயில் 1 டீஸ்பூன் கடுகு போட்டு பொரிய விட்டு கூடவே 2 சிட்டிகை வெந்தயமும் சேர்த்துக்கலாங்க. வெந்தயம் மஸ்ட்டு கண்டிப்பாக சேர்த்துக்கங்க.
அடுத்தது ஒரு 2 கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் போட்டு பொரிய விட்டு, அடுத்ததாக ஒரு 15 பல் பூண்டு இந்த எண்ணெயில் போட்டு விட்டுறலாங்க. நல்லா வதங்கி வரட்டும். இந்த மாதிரி குழம்பெல்லாம் வைக்கும்போது பூண்டு நிறையா சேர்க்கறதும் நல்லது தாங்க. நிறையா மருத்துவ குணங்கள் இருக்குது. இப்போ கூடவே ஒரு 10 சின்ன வெங்காயத்தை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி போட்டாச்சு. இந்த நல்லெண்ணெயில் பூண்டு வெங்காயம்லாம் நல்லா வதங்கி வரட்டுங்க. அது இந்த குழம்புக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ பொறுமையாக வதக்கி விடுவோம். இப்போ இதில் ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்து விட்டுட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வறுத்து விட்டுட்டு, இப்போ நம்ம கரைச்சி ரெடியாக வச்சுருக்கிற புளித்தண்ணியை சேர்த்துருவோம். புளித்தண்ணி கம்ப்ளீட்டாக சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். அந்த புளித்தண்ணியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதித்து வரட்டும். இந்த பாத்திரத்துக்கான மூடியை போட்டு விட்டு ஒரு 3-4 நிமிஷம் அப்படியே விட்டுருவோம். இப்போ 4 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், நல்லா புளித்தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் அரைச்சி ரெடியாக வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்துருவோம். மசாலா கம்ப்ளீட்டாக சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்குவோம். நம்மளுக்கு குழம்பு எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி விட்டுக்கோங்க. இந்த வத்தக்குழம்பு பர்டிகுலர்லி கொஞ்சம் திக்காக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அது கொதித்து வரவே கொஞ்சம் திக்காயிடும். ஸோ தேவையான அளவு தண்ணி விட்டு கலந்துட்டு இப்போ உப்பு சேர்த்துருவோம். குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்தாச்சு. ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு அகைன் இந்த பாத்திரத்துக்கான மூடியை போட்டு விட்டுருவாங்க. நல்ல ஒரு 7-8 நிமிஷம் கொதித்து வரட்டும். அந்த மசாலாவோட பச்சை வாசனை போய் நல்ல குழம்பு வாசனை வர வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். ஒரு 7-8 நிமிஷத்துக்கு மேலே நல்லா கொதிக்கட்டுங்க. அந்த டைமில் நம்ம அந்த வத்தலை வறுத்தெடுத்துக்குவோம். நான் இங்கே எடுத்துருக்கிறது மணத்தக்காளி கீரையில் இருக்கிற அந்த காய வச்ச வத்தல். இது ரொம்ப நல்லது. நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது இதில். ரொம்ப நல்லது. அது இப்படி வத்த குழம்பா செய்யும்போது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இங்கே ஒரு தாளிப்பு கரண்டியில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதில் அந்த மணத்தக்காளி காயை போட்டு நல்லா வறுத்தெடுத்துட்டு இந்த எண்ணெயோடவே நான் குழம்புல சேர்த்துக்க போகிறேங்க. இந்த வத்த குழம்புக்கெல்லாம் நம்ம நல்லெண்ணெய் சேர்த்து தான் சமைக்கணும். அதுதான் நல்லது. அது இந்த எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக விடுறது நல்லது தாங்க. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லதும் கூட. ஒரு 2-3 நாளைக்கு வச்சு சாப்பிட்றதுக்கும் இந்த குழம்பு நல்ல பக்குவமாக இருக்கும். இப்போ நல்ல அந்த காஞ்ச மணத்தக்காளி கீரையோட காயை அந்த வத்தலை எண்ணெயில் போட்டு நல்ல ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வறுத்து விட்டுருங்க. இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்படி நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு குழம்புல சேர்த்துக்கணும். இப்போ 7-8 நிமிஷம் கழித்து கொதிச்சிட்ருக்கிற குழம்பு ஓப்பன் பண்ணியாச்சு. குழம்பு நல்லா திக்காக இருக்குது. நல்ல கமகமன்னு குழம்பு வாசனை வருதுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்த அந்த வத்தலை இதை எண்ணெயோடவே அப்படியே சேர்த்து விட்டுருங்க. இப்போ குழம்போடு சேர்த்து இந்த வறுத்த வத்தல் கொதித்து வரணும். ஒரு 3-4 நிமிஷம் கண்டிப்பாக கொதிக்கணும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. அடுத்ததாக ஒரு கைப்பிடி ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை போட்டு கலந்து விட்டுட்டு, அடுத்தது கொஞ்சமாக வெல்லம் அல்லது நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. இது அந்த குழம்போட உப்பு புளிப்பு காரத்தை பேலன்ஸ் பண்ணும். அந்த மணத்தக்காளி காய்க்கு ஒரு சின்ன கசப்பு இருக்கும், அதுவும் பேலன்ஸ் பண்ணும். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அகைன் இந்த பாத்திரத்துக்கான மூடியை போட்டு விட்டு ஒரு 3-4 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதிக்க விடுவோம். நல்லா குழம்பு கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இப்போ 4 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், நல்ல குழம்பு கொதிச்சிருச்சு. நல்ல எண்ணெய் பிரிஞ்சு நிற்குது. அவ்வளோதாங்க, அருமையான வத்தல் குழம்பு ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம தமிழ் பாரம்பரிய சமையலில் இது ஒரு முக்கியமான ரெசிபி. எல்லாருக்கும் ரொம்ப ஒரு பிடிச்ச குழம்பும் கூட. நல்ல தேன் மாதிரி இருக்குங்க. சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஒரு சிம்பிள் அண்ட் ஈஸி ரெசிபி தான். நல்ல பக்குவமாக மசாலாவை வறுத்து அரைச்சி தேவையான அளவு புளித்தண்ணி விட்டு நிறையா நல்லெண்ணெய் விட்டு குழம்பு நல்லா திக்காக தாளிக்கிறோம். அதில் அந்த வத்தலை வறுத்து போடுறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த குழம்பு பர்டிகுலர்லி நல்ல பக்குவமாக தாளித்து எடுத்து வைக்கும்போது சீக்கிரம் கெட்டு போகாது. நம்ம இங்கே தேங்காயெல்லாம் சேர்க்காம தான் இந்த குழம்பு செஞ்சுருக்குறோம். ஒரு 3-4 நாள் வச்சு சாப்பிடலாம். அதுவும் கரெக்டாக நம்ம ரெஃப்ரிஜிரேட்டரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா இந்த தொக்கெல்லாம் எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி இந்த குழம்பும் நம்ம யூஸ் பண்ணலாம். சுட சாதத்தோடு ரொம்ப நல்லாயிருக்குங்க. அப்பளம் தொட்டுட்டு சாப்பிட்டா. அப்பளமே இதுக்கு நல்ல ஒரு சைட் டிஷ். நான் இன்றைக்கி அப்பளமும் முளை விட்ட பச்சைப்பயிறு ஸ்ப்ரவுட்டட் க்ரீன் கிராமை பொரியலை தாளித்து எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ நல்ல ஒரு காம்பினேஷனாக இருந்தது.
இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டோடைய சமையல். நீங்களும் மிஸ் பண்ணாமல் இந்த குழம்பு ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.